ரமழான் மாதம் அல்லாஹ்வின் கருணை மிக அதிகமாக இருக்கும் மாதம். அதில் ஒரு கேள்வி பலருக்கும் வருகிறது. நோன்பு இருக்கும் போது ஒருவர் மரணித்தால் அவர் நேராக சொர்க்கத்திற்கா செல்வார்? மரணம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் நிச்சயமாக வரும் ஒன்று. அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறார், ஒவ்வொரு உயிரும் மரணத்தை சுவைக்கும். குர்ஆன் 3:185. ஆனால் ரமழான் மாதம் ஒரு சாதாரண மாதம் அல்ல. இந்த மாதத்திலே நன்மைகள் பல மடங்கு அதிகமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நோன்பு என்பது அல்லாஹ்வுக்காக செய்யப்படும் ஒரு சிறப்பு வழிபாடு. மேலும் ஹதீஸில் வருகிறது, நோன்பாளருக்காக சொர்க்கத்தில் ஒரு சிறப்பு வாசல் உள்ளது. அதன் பெயர் ரையான். இஸ்லாமில் ஒரு முக்கியமான விஷயம் உள்ளது. ஒருவர் எந்த நிலையில் மரணிக்கிறாரோ அந்த நிலையில் அவர் உயிர்த்தெழுப்பப்படுவார். அதனால் ஒருவர் நோன்பில் இருந்தபோது மரணித்தால் அவர் அல்லாஹ்வின் வழிபாட்டில் இருந்தபோது மரணித்தவர். மரணம் வந்தாலும் ஒரு நல்ல நிலையில் மரணிப்பது ஒரு பெரிய நன்மை. ஆனால் நோன்பில் மரணித்தால் தானாகவே சொர்க்கம் என்று நிச்சயமாக சொல்ல முடியாது. சொர்க்கம் அல்லது நரகம் என்பதை தீர்மானிப்பது அல்லாஹ் மட்டும். ஆனால் நோன்பில் மரணிப்பது ஒரு நல்ல அடையாளம் என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள். ரமழான் மாதத்தில் அல்லாஹ்வின் கருணை மிக அதிகமாக இருக்கும். எந்த நாளில் மரணம் வரும் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் நல்ல நிலையில் மரணிக்க அல்லாஹ் அருள் புரிவானாக. அதனால் நோன்பு, தொழுகை, துஆ, நல்ல செயல்கள் இவைகளை நாம் அதிகப்படுத்த வேண்டும். ரமழான் நோன்பில் மரணித்தால் அது ஒரு நல்ல நிலை. ஆனால் சொர்க்கத்தை தீர்மானிப்பது அல்லாஹ் மட்டும். அதனால் ஒவ்வொரு நாளும் நல்ல நிலையில் வாழ்வோம்.